இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு 3 முக்கியமான அதுவும் சூப்பரான அப்டேட் இன்ஃபர்மேஷனாக மத்திய அரசு வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கிற அந்த புது சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷனோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாயை தான் வந்து இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் கிட்டத்தட்ட 7.5% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த்லி பென்ஷன் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படின்னா இனிமேல் மந்த்லி பென்ஷன் உங்களுக்கு 7500 ரூபாய் வந்து வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதுமே அந்த பணத்தை மொத்தத்தையும் வித்ட்ரா பண்ணாதீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பெனிக்கு மெர்ஜ் பண்ணுங்கள். இப்படி மெர்ஜ் பண்ணி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 9.5 இயர்ஸ் மோர் தென் 9.5 இயர்ஸ்க்கு மேலே போயிருச்சு. உங்களோட பேசிக் மந்த்லி சேலரி 15,000க்கு கீழே இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். 9.5 இயர்ஸ்க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த்லி பென்ஷன் 7500க்கு மேலேயே வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ரெண்டாவது சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நிதியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2026-27 இந்த ஃபினான்சியல் இயருக்கான பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ண வச்சிருக்கிற அந்த பணத்துக்கான வட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடந்த நிதியாண்டில் இருந்த சேம் வட்டியை வந்து இந்த வருஷமும் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நடந்துட்டு இருக்க இந்த நிதியாண்டுக்கான வட்டி விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா 8.25% இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது 2024-25, 25-26, இப்போ 26-27 இந்த 3 ஃபினான்சியல் இயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஃபினான்சியல் இயரும் இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இந்த வருஷமும் அதே 8.25% தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வித்ட்ரா பண்ணாமல் இதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணி அதை கொண்டு வேற ஒரு பேங்க்கில் டெபாசிட்டில் வந்து போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி போடும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் வெறும் 5%, 6% தான் வந்து கிடைக்கும். இன்றைக்கி ரேஞ்சில் அதிகமான வட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஸ்கீம்னா அது இபிஎஃப்ஓ ஸ்கீம் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவை இருந்தால் எடுங்க, தேவை இல்லைனா இதிலே மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான வட்டியும் வந்து கிடைக்கும். அடுத்த மூணாவது சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அது இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியில் நீங்கள் ஃப்ரெஷராக வேலைக்கு சேரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து இதில் வந்து ஊக்கத்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஓல்டஸ்ட் வீடியோஸ்லேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதை வந்து 2 டேமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டேம் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்த அடுத்த ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு 7500 ரூபாய் கிடைக்கும். அடுத்த 6 மாதத்தில் ஒரு ஃபினான்சியல் எக்ஸாம் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணும்போது மீதி இருக்க அந்த 7500 ரூபாயும் உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையாக இதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து புதுசாக வேலைக்கு சேர்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ தான் படித்து முடித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நான் ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அங்கே பிஎஃப் எதுவும் பிடிக்கல, இப்போ புதுசாக நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன், அந்த கம்பெனியில் எனக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எலிஜிபிலிட்டி தான். ஸோ உங்களுக்கும் வந்து இது வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனி இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அங்கே பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க, இப்போ அடுத்த கம்பெனியில் நான் புதுசாக ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. புதுசாக வேலைக்கு போகணும், இல்லைனா ஏற்கனவே வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க இபிஎஃப்ல வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்போ இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஃப்ரெஷராக அப்போ தான் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷராக போனவங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகாது. ஸோ இதையுமே இப்போ வந்து 3வது அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 அப்டேட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.